ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் என்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி, அதே போல் பிரதோஷம் இரண்டுமே சிவபெருமானுக்கு உகந்தது. எனவே அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 30/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள், சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் அனைத்தும் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். பெற்ற பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்கள் தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லைகள் ஒரு கட்டுக்குள் வரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு வரவு இன்றைக்கி வரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். வாடிக்கையாளர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. இந்த நாளில் நீண்ட நாள் மனதில் வாட்டி வதைத்த கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் அகலும். வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெற்ற குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விருங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெற்ற பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். புதிய வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்குங்க. அடுத்தவர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் மனதிற்கு எது பட்டதோ அதை செய்யுங்க. உங்களுடைய வேலை தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. உங்கள் மீது விமர்சனங்கள், எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பதற்றம் இல்லாமல் உங்கள் வேலைகளை செய்யுங்க. அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் விவேகமும் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் முன்னாடியே திட்டமிட்டு கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்கள் இருந்து வந்த மன கசப்புகள் கண்டிப்பாக தீரக்கூடிய நாள். மூத்த சகோதரி வெளியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. இறை வழிபாட்டில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு தீர்வு காண்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். எதிலுமே இன்றைக்கி தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி, சுறுசுறுப்புடன் வேலை செய்து அனைத்து வேலைகளையுமே முடிப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள இன்று ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக வேலை தேடி கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விடாப்பிடியாக செயல்பட்டு அனைத்து வேலைகளுமே திறமையாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் மதிப்பு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உணவு விஷயத்தில் மாத்திரம் கரெக்டாக இருந்துக்குங்க. எதிர்பாராத வரவுகள் கண்டிப்பாக வரும். அனைத்து உதவிகளும் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்குமான தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். தாய் வழி, தந்தை வழி உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவும் அவருடைய அன்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்குண்டான முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளிகளாக இருந்தால் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மை அடையக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதே போல் உங்கள் முயற்சிகள் திருமணையாகக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்து யோசனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் அடுத்தவங்களை தயவுசெய்து யாரையும் நம்பி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் பகிராதுங்க. உலகெங்கும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அதே போல் உங்கள் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. சமுதாய பணியில் இருப்பவர்கள் பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நலம் மேன்மை அடையும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாவித எப்படிப்பட்ட வேலையுமே ஒரு சவாலான வேலையுமே இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய முதலீடுகளை போட்டு தொழிலை விரிவுபடுத்திருக்கு. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. யாருக்கும் ஜாமீனுக்கு எழுத்து போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையாகலும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யலாம். சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.